ஹாய், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, how we are going to correct the spellings and grammatical mistakes in word. அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த வேர்ட்ல இருக்கிறதுல கிராமர் செக்கர், ஸ்பெல்லிங் செக்கர், அட் த சேம் டைம் வேர்ட் கவுண்டர், திசாரஸ், ஆட்டோ கரெக்ட், இன்சர்ட் டேபிள் இதெல்லாம் தான் இந்த வீடியோ கிளிப்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்பெல்லிங்கையும் கிராமரையும் செக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ரிவ்யூ டேபை கிளிக் பண்ணிக்கணும். ரிவ்யூ டேபை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதே ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் தான். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரைட் சைட்ல இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெனு வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதுல என்ன இருக்கோ நமக்கு என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இக்னோர் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா அது கரெக்ட் ஆயிடும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல சஜஷன் இருக்கிறதுல இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நமக்கு எப்போதுமே எரர் வந்து ரெட் இங்க்ல வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆகி இருக்கும். அந்த லைன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ இது எரர்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இது வந்து சில சஜஷன்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஸ்பெல்லிங்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம போடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த சஜஷன் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டு சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சஜஷனோட ஸ்பெல்லிங் கரெக்ட் ஆயிடும். சேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா சஜஷன் மாறிடுச்சு. நம்ம தப்பா கொடுத்துருந்தது. இப்ப இதை திரும்ப நான் தப்பா டைப் பண்ணி வைக்கிறேன். சஜஷன் இருக்கு. இதை என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப இதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இல்ல எனக்கு இதை கரெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் இதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா இக்னோர் ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லைன் போயிடும். ஆக்சுவலா இந்த இடத்துல இருந்த சஜஷனுங்கிற அந்த ரெட் கலர் லைன் இருந்ததுல அது போயிடும். எனக்கு வந்து எரருங்கிற மாதிரி எனக்கு கரெக்டா பிளிங்க் ஆகி தெரியாது. பட் இது தப்பா தான் இருக்கு. அதை இந்த ஒரு தடவை இக்னோர் பண்ணிட்டு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அதனால இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதான் இக்னோர் அப்படிங்கிறது. அது எதுக்காக காமிச்சேன் அப்படின்னா இக்னோர் ஆல்னா என்ன அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சேன். இப்ப இந்த இடத்துல சஜஷன்ங்கிறத மாத்திடுவோம். சேஞ்சுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா சேஞ்சுன்னு ஆயிடும். இப்ப இதே மாதிரி எல்லா இடத்துலயும் நான் தப்பாவே டைப் பண்ணியிருந்தேன். இப்ப சப்போஸ் இந்த வேர்டை எடுத்து காப்பி பண்ணி டாக்குமெண்ட் ஃபுல்லா போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணலாம்னா அப்படின்னா சேஞ்ச் ஆல் அப்படின்னு கொடுத்துடலாம். அந்த வேர்டு அப்ப எல்லா இடத்துலயும் இதையும் பார்த்தா தப்பா இருக்கும். ஒவ்வொரு இடத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதை கொடுத்துட்டு இது மாதிரிலாம் எங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் சேஞ்ச் ஆல்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சஜஷன்ஸ் அப்படிங்கிறது மாறிடும். இப்ப இந்த இடத்துல சஜஷன்ங்கிறது கொடுத்துருக்கோம். இதான் இக்னோர் அப்படிங்கிறது அந்த வந்து வேர்டை வந்து எந்த கரெக்ட் பண்ணாம ஸ்கிப் பண்ணிடு அப்படிங்கிறதா. ஸ்கிப் த வேர்ட் வித்தவுட் சேஞ்சிங். அதான் இக்னோர் அப்படிங்கிறதோட மீனிங். இந்த இடத்துல இருக்கிறதுல இக்னோர் ஒன்ஸ்னா ஒன் டைம் மட்டும் பண்றது. இக்னோர் ஆல் அப்படின்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே கரெக்ட் பண்ணாம ஸ்கிப் பண்ணிடு அப்படிங்கிறதா இக்னோர் ஆல் அப்படிங்கிறோம். இப்ப நம்ம வேற ஏதாவது இந்த டிக்ஷனரியில ஏதாவது புதுசா ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆட்னு கொடுத்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த எரர் எல்லாமே வந்து இந்த கலர் வேவி லைன்ஸ்ல தான் வரும். அது ரெட் கலர்ல இருந்தது அப்படின்னு சொன்னா மிஸ்பெல் வேர்ட்ஸ் ரெட் கலர்ல இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க உங்களுக்கு தப்பா டைப் பண்ணி வச்சிருக்கேன். மிஸ்பெல் வேர்ட்ஸ் வந்து ரெட் கலர்ல வேவி லைன்ஸ் இருக்கும். இதே வந்து கிராமட்டிக்கல் எரர்லாம் இருந்தது, மிஸ்யூஸ் வேர்ட்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த ப்ளூ கலர்ல வேவி லைன் இருக்கும். இப்ப இந்த இடத்துல இப்ப கமர்ஷியல்ங்கிறதுல அதுவே நமக்கு ஸ்பெல்லிங் வந்து கமர்ஷியல்ங்கிறதுக்கு சஜஸ்ட் பண்ணுது. அப்ப இந்த கமர்ஷியலை கொடுத்துட்டு சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல மாறிடும். இப்ப இந்த ப்ளூ கலர் லைன் கிட்ட வந்து எனக்கு வந்து கிராமட்டிக்கல் எரர் மிஸ்பெல் இருக்கு. அப்ப இது என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அதுவே சஜஸ்ட் பண்ணிருக்கதை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். நாலேஜ் பக்கத்துல ஃபுல் ஸ்டாப் வந்து ஃபார்க் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வருது. அது மாதிரி இருக்கும்போது அந்த எரர் போயிடுது. இது மாதிரி நம்ம கிராமட்டிக்கல் எரரும் செக் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரிவ்யூ டேப் கிளிக் பண்ணி ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் அப்படிங்கிறதுல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சஜஷன்ஸ் வரும் நமக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு. அதை நீங்க சேஞ்ச்னாலும் சேஞ்ச் கொடுத்துக்கலாம், இல்லை எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் ஆல்னு கொடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் இதை கரெக்ஷன் பண்ண வேண்டாம்னா இக்னோர் ஆல், இல்லை ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும்னா ஆட்னு கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வேர்ட் கவுண்ட் அப்படின்ட்டு இருக்கு. வேர்ட் கவுண்ட் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை பேஜஸ் மொத்தம் இது 2 பேஜ் இருக்கு. 2 பேஜ்ல 231 வேர்ட்ஸ். இது இந்த மாதிரி நீங்க வேர்ட் கவுண்ட் இந்த டேபை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இல்லை கீழே லெஃப்ட் சைட்ல இங்கே பாத்தீங்கன்னாலும் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன இருக்கு 231 வேர்ட்ஸ். பேஜ் மொத்தம் 2 பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது இருக்கு. இது எத்தனை கேரக்டர்ஸ், வித் ஸ்பேஸ் எத்தனை, வித்தவுட் ஸ்பேஸ் எத்தனை, இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வேர்ட் கவுண்ட்ல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து இந்த ரிவ்யூ டேப்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தீசாரஸ். நம்மளோட சென்டென்சஸ்க்கு நம்மளோட வேர்ட்ஸ்க்கு ஒரு நல்ல சினானிம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தீசாரஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல கிளிக் பண்றேன். இப்ப யூ கேன் சர்ச். இந்த சர்ச்ங்கிற வேர்டுக்கே வந்து வேற ஏதாவது இருக்கா, வேற என்ன மாதிரி சிமிலர் சினானிம்ஸ் இருக்கு. ஏதாவது சினானிம்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம சில ஆன்டானிம்ஸும் பாக்குற மாதிரி இருக்கும்.
க்ளோஸ் பண்ணிடுறேன். சர்ச் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளிக் பண்ண இதுதான் திசாரஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பாப் ஆயிடும். கொடுத்து டைப் பண்றேன். அப்புறம் சர்ச்சோட சிமிலர் மீனிங்ஸ் அதனால நவுன் வேர்ப்ஸ் எல்லாமே வருது. ஹண்ட், எக்ஸ்ப்ளரேஷன், எக்ஸாமினேஷன், எக்ஸாமைன், ஹண்ட், இன்வெஸ்டிகேட் அப்படின்ட்டு இருக்கு. யூ கேன் எக்ஸாமைன் இல்லை இன்வெஸ்டிகேட் ஏதோ ஒன்று நான் வந்து இதுல இருந்து பார்த்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்வெஸ்டிகேட் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்வெஸ்டிகேட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கலாம். அது மாதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணி அந்த வேர்டுக்கு உள்ள சிமிலர் மீனிங் அது அந்த மாதிரி தீசாரஸ் கொடுத்தும் போகலாம். நீங்க எங்கேயே கிளிக் பண்ணி சினானிம்ஸ் கொடுத்து அதுல இருந்து நீங்க கூட செலக்ட் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். இந்த சினானிம்ஸ்லயே நம்ம செலக்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த தீசாரஸ் கிளிக் பண்ணி அதுலயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கறத நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எங்க எரர் இருக்கோ அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கரெக்ட் ஆயிடும். அது ஆப்ஷன்ஸ்ல போய் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்ல போய் நம்ம ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கமர்ஷியல்ங்கிறது தப்பா இருக்கு. இதை கொடுத்துட்டு சேஞ்சுன்னு கொடுத்துட்றேன். அப்ப சேஞ்ச் ஆல் அப்படிங்கிறது வந்துடும். இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இன்சர்ட் டேபிள். இன்சர்ட் டேபிள்ங்கிறது லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கோம். அதை ஹைலைட் ஆகாதனால திரும்ப நான் அதை ரிப்பீட் பண்றேன். இன்சர்ட் டேபிள்ல இன்சர்ட்ங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இதனை நீங்க டேபிள் வந்து ட்ரா பண்ணிக்கவும் செய்யலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணவும் செய்யலாம். இந்த இடத்துக்கு நமக்கு எப்படி டேபிள் ட்ரா பண்ணணும்னு நினைக்கணுமோ அது மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கவும். சும்மா நீங்க போட்டீங்கனாலே அதை வந்து எப்படி நமக்கு டிவைட் பண்ணணும், செல்ஸா டிவைட் பண்ணணுமா, என்னங்கிறது ஸ்ப்ளிட் அப் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். அது வேண்டாம் நமக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ண வேண்டாம், டேபிள்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸா வேணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி எத்தனை ரோ எத்தனை காலம் வேணுமோ அதை நீங்க மவுஸ் அப்படியே கிளிக் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறது வரும். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 rows கிட்ட இருக்கு, 3 columns கிட்ட எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இது எனக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் எனக்கு இந்த டேபிள் வந்து நம்ம இன்சர்ட் பண்றதுக்கு. இது ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் போகணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து டேப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஏரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு போகும். இப்போ இதுவே வந்து நம்ம இந்த காலமை டெலீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டெலீட் காலம்ஸ் இருக்கு, அதை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே இன்சர்ட் பண்ணோம்னா செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படின்னு இருக்கும். இன்சர்ட் வந்து காலம் லெஃப்டா ரைட்டான்னு கேட்கும். எனக்கு ரைட்ல பண்ணோம்னா இதுவே திரும்ப ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்னொரு இதையும் நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எனக்கு ரோ இன்சர்ட் பண்ணோம்னாலும் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் ரோ அபோவா பிலோவான்னு கேட்கும். பிலோனா பிலோல வந்து எனக்கு ஒரு ரோ இன்சர்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து காலமோ ரோவோ இப்படி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலீட் பண்ணோம் அப்படின்னாலும் இப்போ எனக்கு இந்த ரோ வந்து இந்த பக்கம் இங்க டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு, இந்த ரோ மட்டும் நான் டெலீட் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் செல்லுன்னு சொல்லுங்க. டெலீட் த என்டையர் ரோ அப்படின்னா இந்த என்டையர் ரோவுமே வந்து நமக்கு டெலீட் ஆகிடும். இந்த ஃபர்ஸ்ட்டுங்கிற ரோ இருக்காது. இது மாதிரி தான் வந்து நம்ம டெலீட் பண்ணுவோம். ஒரு காலம் டெலீட் பண்ணுறதுனாலும் சரி, ரோ டெலீட் பண்ணுறதுனாலும் சரி, இப்படிதான் டெலீட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது வந்து ஹவு டு ரன் அ ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் பார்த்தோம். அதே மாதிரி வேர்ட் கவுண்ட் எப்படி, திசாரஸ், ஆட்டோ கரெக்ட், tables insert and delete பண்றது எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம். Hope this video will be useful for you. Thanks for watching. Like and subscribe. Thank you.